வணக்கங்க. இப்ப துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் வந்துட்டு இப்ப சமீபத்தில மேடை பேச்சுல பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் ஊனத்தை குறிப்பிட்டு அரசியல் நையாண்டி வந்துட்டு பேசியிருக்காரே சார். உங்களோட ம். பார்வை என்ன? அவரு இப்போது மாற்றுத்திறனாளிகள் பலரும் பார்த்தீங்கன்னா, கண்டனத்த தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இருந்தாலும் அமைச்சர் துரைமுருகன் இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கிறாரே! உங்களோட கருத்து என்ன சார்? மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவரு ரொம்ப படிச்சவரு, வயசானவரு. அவருக்கு புத்தி பேதலிச்சு போச்சுன்னு நெனைக்கிறேன் வயசானதுனால. ஏன்னா ஒரு படிச்ச மனுஷன் இப்படி பேசுறது நல்லது கிடையாது. அவரோட பதவிக்கும் அது அ எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு மரியாதையான மனுஷன். ஆனா இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா பேசுவாருன்னு தெரியல. உனக்கு அரசியல விமர்சனம் பண்ணா எவ்வளவு வழி இருக்கு. அரசியல விமர்சனம் பண்ணிட்டு போங்க. அதுக்குன்னு கூன், குருடு, நொண்டி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அது? பிஜேபி ஆட்சி, நீங்களாட்சி, உங்க அரசியல் ஆட்சிங்க. நாங்க மாற்றுத்திறனாளிங்க என்னங்க பண்ணோம்? இவரு நாளைக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி இவரு நொண்டியாகி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? இல்ல கண்ல ஏதாவது பட்டு குருடாகி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? ஏன் இன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சுட்டு இவரு பேசுறாரு அவரு? இவரோட பதவிக்கு இது அழகில்ல. இவரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இதான் மன்னிப்பு கேட்கணும். ஏற்கனவே செல்வ பெருந்தகை அது மாரி தான் காங்கிரஸ் கட்சி தலைவரு நரேந்திர மோடியோட பிரதமர் நரேந்திர மோடியோட படத்த போட்டு 2 பக்கமும் அக்கல்ல மாற்றுத்திறனாளிகள் வச்சிருக்க ஊன்றுகோல போட்டு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு விட்டாரு. இவங்களுக்கு என்ன அரசியல்வாதிகளுக்கு இதே பொழப்பா போச்சா? மாற்றுத்திறனாளிகள்னா என்ன இளிச்சவா பயல்கள்னு நினைச்சுக்கிட்டாங்களா இவங்க? இது இவரோட ரொம்ப கண்ணிய குறைவா இருக்குங்க இவரோட இது. ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதா? ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் வேற. இவருக்கு இதெல்லாம் தெரிய வேணாமா? என்ன பேசுறோன்னு? அதனால இவரு மன்னிப்பு கேட்டாகணுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வருத்தம் தெரிவிச்சாகணும் மொத. நான் பேசுனது தப்புன்னு சொல்லட்டும். என்ன இவரோட கௌரவம் குறைஞ்சு போகுது? எங்கேருந்து வந்துட்டாரு இவரு? அதனால இவரு மன்னிப்பு கேட்டாகணும். இல்லைன்னா இவர் மேல நான் வழக்கு தொடருவேன். திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து இது போல இழிவான பேச்சுகள் பேசுறது வந்துட்டு வழக்கமா கொண்டிருக்காங்கல்ல சார். இத எப்படி பார்க்குறது சார்? ஆமா வழக்கமா தான் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க குடும்பத்துல யாரும் இல்லல்ல. அதனால நெனச்சிட்டு இருக்காங்க அவங்க. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு இதே மாரி ஆயிருந்ததுனாக்கா, இன்னைக்கு அவங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்க அது மாரி பேச மாட்டாங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கோம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கே இவங்க கதி என்ன ஆகும்னு தெரியாதா உங்களுக்கு? உலகத்துல எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாங்க. இன்னைக்கு இவரு நல்லா இருக்கவரு நாளைக்கு அதான் சொல்றேனே. நாளைக்கு இவருக்கு ஒண்ணு ஆயி போய் படுத்து கிடந்தாருன்னா என்ன ஆவாரு? காலு போய் கழுகி போயி, கண்ணு போயி. அப்ப கூன் குருடு நொண்டின்னு இவர யாராவது சொன்னா இவருக்கு எப்படி இருக்கும்? மன உளைச்சலா இருக்காதா? அத புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இவரு. நீங்க அரசியல் பண்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. நீங்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல மனுஷன்னு நினைச்சேன். இவ்வளவு கீழ்த்தரமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அவரு துரைமுருகன. இல்ல சார், அரசியல்ல ஒரு முதிர்ந்த தலைவரா இருக்காரு. அப்படி இருக்கவர் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த மேடை பேச்சுல பேசும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள பயன்படுத்துறது சரிதானா சார்? அது சரியில்லதாங்க. இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாரு. இவருக்கு பேசுறதுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? மாற்றுத்திறனாளிகளை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு எந்த யோக்கியதையும் கிடையாதுங்க. மந்திரியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுங்க. மந்திரியா இருந்தா என்ன இதுல இருந்து குதிச்சுட்டாரு அவரு. மக்களால் அந்த மாற்றுத்திறனாளி ஒரு மக்கள் தான். அவன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இவரு. இவரு எங்கேருந்தோ வரதில்ல இவரு. புதுசா எல்லாம் எங்களை போல ஆளுங்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுனால தான் இன்னைக்கு இவர் பேசுறாரு உட்கார்ந்துகிட்டு. பதவியில உட்கார்ந்துட்டு பேசுனாங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு அவரு. மீண்டும் இணைப்பில் இணைவோம். நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார்.